கபடி சீசன் 11 ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீகேட்டகரைஸ்டு பிளேயர் லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். அதாவது எந்தெந்த டீமில் யாரெல்லாம் ஏ கேட்டகரியில் இருக்காங்க, பி கேட்டகரியில் இருக்காங்க, சி கேட்டகரியில் இருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது அஃபிஷியல் லிஸ்ட்டு கிடையாது. இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே ஜஸ்ட்டு ப்ரெடிக்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். இதில் ஏ கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது, அப்படியே இருக்கும். பி கேட்டகரியில் ஒரு சில சேஞ்சஸ் வரலாம், பட் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இதுக்கும் அதுக்கும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ மேக்ஸிமம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சு ஏபிசி அப்படிங்கிற 3 கேட்டகரி பிடிப்பாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றின அஃபிஷியல் அப்டேட் அப்போ எப்போ தான் வரும்னு கேட்டிங்கன்னா, ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இதை பற்றின டீட்டெயிலாம் விடுவாங்க. ஐபிஎல் இருக்கும்போது ப்ரோ கபடி கிட்டேருந்து மிகப்பெரிய அப்டேட் வராது. ஸோ இந்த என்ஒய்பி சைனிங் பற்றின அப்டேட் தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக பெரிய அப்டேட்லாம் வரும். அதில் ஒன் ஆஃப் த அப்டேட்டாக இதுவும் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் யார் எந்த கேட்டகரிக்கு போவாங்கன்னு. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ப்ரோ கபடியை ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த 5 ஸ்டார் ரைடர், 4 ஸ்டார் ரைடர், 3 ஸ்டார் ரைடர் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியாக பிரித்து வச்சுருப்பாங்க. ரைடர்ஸையும் டிஃபெண்டர்ஸையும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அவங்களுக்கு ஸ்டார் போட்டு இந்த ஸ்டார்டிங் 7 எல்லாம் காமிப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட இதுவுமே அதே மாதிரி தான். அதே தான் இப்போ நேமை மாற்றி வச்சுருக்காங்க. ஏ கேட்டகரி அப்படிங்கிறவங்க 5 ஸ்டார் ரைடர் மாதிரி, பி கேட்டகரி அப்படிங்கிறவங்க 4 ஸ்டார் மாதிரி, அண்ட் சி கேட்டகரி அப்படிங்கிறவங்க 3 ஸ்டார் மாதிரி. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சு அந்த ஸ்டார் ரேட்டிங் மாதிரி கொடுப்பாங்க. பட் இப்போது கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்காங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, மேபி இதை வச்சு கூட டீம்ஸ் ரிட்டன்ஷனை அறிவிக்க சொல்லலாம். ஏன்னா ஏ கேட்டகரியிலேருந்து 2 பிளேயர், பி கேட்டகரியிலேருந்து 2 பிளேயர், சி கேட்டகரியிலேருந்து 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ரீடைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சொல்லலாம். பட் அதற்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அந்த எலை பிளேயர் கேட்டகரி அண்ட் ரீடைன்ட் யங் பிளேயர், நியூ யங் பிளேயர் இந்த மாதிரி தான் அவங்களோட ரிட்டன்ஷன் அறிவிப்பாங்க. அப்போ இது வேறு எதுக்கு தான் யூஸ் ஆகும்னா, இந்த ஆப்ஷனில் பிளேயர்ஸ் பேஸ் அமௌண்ட்டை தீர்மானிக்க போகிறது இதுதான். ஏ கேட்டகரி பிளேயருக்கு 30 லட்சம் இருக்கும், பி கேட்டகரிக்கு 20 லட்சம் இருக்கும், அண்ட் சி கேட்டகரிக்கு 12 லட்சம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஸ் அமௌண்ட் எல்லாத்தையும் நிர்ணயிக்க போகிறது இந்த கேட்டகரி தான். அவங்களோட மேக்ஸிமம் அமௌண்ட் இவ்வளவு தான் பேஸ் அமௌண்ட்டாக வைக்க முடியும் அப்படிங்கிறது கேட்டகரியை பொறுத்து இருக்குது. அண்ட் சொன்ன மாதிரி போன சீசன் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததோ அதை பொறுத்து அவங்களுக்கு இந்த மாதிரி கேட்டகரியாக பிரிப்பாங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் ஏ கேட்டகரி, ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணால் பி, பெருசாக சான்ஸ் கிடைக்கல எதுவும் பர்ஃபார்ம் பண்ணலாம் சி கேட்டகரி கொடுப்பாங்க. அண்ட் இன்னமும் ஒரு சில விஷயங்களுக்கு இந்த கேட்டகரியை வச்சு ப்ரோ கபடி பிளேயர்ஸை டிஃப்ரெண்ட்டாக பிரித்து வைப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான புனேரி பல்ட்ட டீம் கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம். புனேரி பல்ட்ட டீமில் 3 பிளேயர்ஸ் ஏ கேட்டகரிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம்னா, அந்த டீமோட லெஃப்ட் கார்னர் பிளேயரான முகமது ரேசா சியானை கண்டிப்பாக ஒரு ஏ கேட்டகரிக்கு வந்துடுவார். அண்ட் அதே மாதிரி ரைட் கார்னர் பிளேயரான கௌரவ் கத்ரி, இவருமே ஏ கேட்டகரிக்கு வந்துடுவார். எனக்கு கிட்டத்தட்ட 70 பாயிண்ட் கிட்ட ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஸோ கண்டிப்பாக இவரையுமே ஏ கேட்டகரியில் எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த டீமோட கேப்டன் அஸ்லாம் இனாம்தார், இந்த 3 பிளேயருமே கண்டிப்பாக ஏ கேட்டகரியில் இருப்பாங்க. மேபி இதில் ஒரு சில பிளேயர்ஸ் உள்ள ஜாயின்ட் ஆனாலும் ஆகலாம், பட் அதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அண்ட் பி கேட்டகரியில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மோஹித் கோயத் இருக்காரு, ஆகாஷ் சிங்லே இருக்காரு, பங்கஜ் மோஹித் இருக்காரு, அண்ட் நம்ம அபினேஷ் நட்ராஜனும் இந்த பி கேட்டகரியில் தான் இருப்பார். ஸோ அந்த 4 பிளேயருமே கண்டிப்பாக பி கேட்டகரியில் இருப்பாங்க. மேபி இதிலிருந்து யாராவது ஏ கேட்டகரிக்கு போக கூட சான்ஸ் இருக்குது, பட் கீழே இறங்க மாட்டாங்க. இந்த 7 பிளேயர்ஸை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா பிளேயருமே சி கேட்டகரியில் தான் இந்த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான புனேரி பல்ட்ட டீம் தான் இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ரோ கபடி சீசன் 10 ரன்னர்ஸ் அப்பான நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமில் அந்த டீமோட கேப்டன் ஜெய்தீப் கண்டிப்பாக ஏ கேட்டகரி லிஸ்ட்டில் வந்துடுவார். அண்ட் அவரோட கார்னர் காம்போவான மோஹித், அவருமே கண்டிப்பாக இந்த டைம் ஏ கேட்டகரி லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த 2 பிளேயருமே வேறு லெவலில் ப்ளே பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக ஏ கேட்டகரி கிடச்சிடும். அண்ட் அதே மாதிரி ராகுல் செட்பாலுக்குமே ஏ கேட்டகரி கொடுத்துருவாங்க. அண்ட் அதே மாதிரி பி கேட்டகரி பக்கம் வந்தோன்னா இங்கே வினய் இருக்கார். அண்ட் அதே மாதிரி சித்தார்த் தேசாயுமே இந்த பி கேட்டகரி லிஸ்ட்டில் வந்துடுவார். அண்ட் மோஹித்துமே பி கேட்டகரியில் இருப்பாங்க. இந்த 6 பிளேயர்ஸை தவிர வேறு எல்லாருமே இந்த டீமில் சி கேட்டகரியில் தான் இருக்காங்க. இன்க்ளூடிங் நம்ம கே பிரபஞ்சன் அண்ட் சந்தர் ரஞ்சித் மாதிரியான பிளேயர்ஸுமே எங்கள் பி கேட்டகரி லிஸ்ட்டை தான் பிடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க பெருசாக மேட்சஸ் ப்ளே பண்ணலை. ஸோ ஓகே, இப்போ நம்ம பட்னா பைரேட்ஸ் டீம் பார்க்க வரலாம். பட்னா பைரேட்ஸ் டீமில் சச்சின் தன்வர் கண்டிப்பாக ஏ கேட்டகரிக்கு வந்துடுவார். அண்ட் அவரு கூட சேர்ந்து கிருஷன் துல், அவருமே ஏ கேட்டகரியை பிடிச்சிருவார். எனக்கு கிட்டத்தட்ட 79 பாயிண்ட் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு டேக்கிளில். ஸோ கண்டிப்பாக அவருக்குமே ஏ கேட்டகரியில் இடம் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மஞ்சித் தையா, அவருக்குமே இங்கே பி கேட்டகரி தான் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஏ கேட்டகரியில் இருந்தவர், பட் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை இந்த சீசன். அண்ட் கார்னர் பிளேயரான சந்தீப் குமார், அவருக்குமே பி கேட்டகரி லிஸ்ட்டு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி அன்கித் ஜக்லான், இவருக்குமே பி கேட்டகரி கிடைக்கும். ஸோ இந்த 5 பிளேயர் தான் ஏ கேட்டகரி அண்ட் பி கேட்டகரியில் இருக்காங்க. இது போக வேறு எல்லாருமே சி கேட்டகரியில் தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் சுதாகருக்கு மேக்ஸிமம் சி கேட்டகரி கொடுக்க தான் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் மேபி அவர் பி கேட்டகரி பக்கம் வந்தாலும் வரலாம். பட் அது வரைக்கும் நம்ம அஃபிஷியல் அப்டேட்க்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
ஓகே, இப்போ நம்ம தபாங் டெல்லி கேசி பக்கம் வரலாம். தபாங் டெல்லி கேசி டீமில் ஒரே ஒரு பிளேயர் தான் ஏ கேட்டகரிக்கு வருவதற்கான சான்ஸ் இருக்குது. அது யாருன்னா உங்களுக்கே தெரியும், ஆஷு மாலிக் தான். ஸோ ஆஷு மாலிக் மட்டும்தான் ஏ கேட்டகரியில் இருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் பி கேட்டகரியில் நம்ம நவீன் குமார், கண்டிப்பாக அவருக்கு பி கேட்டகரி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நவீன் ஸ்டார்டிங்கில் நிறையவே மேட்சஸ் ப்ளே பண்ணிட்டாரு. பாதி சீசனுக்கு மேலே அவர் ப்ளே பண்ணலை. மேபி அதை ப்ளே பண்ணியிருந்தாருன்னா அவருக்குமே ஏ கேட்டகரி கன்ஃபார்மாக கிடச்சிருக்கும். 7 மேட்ச்சில் 80 பாயிண்ட் கிட்ட ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக அவருக்கு பி கேட்டகரியாவது கிடைக்கும். அண்ட் இது போக மீதி இருக்கக்கூடிய எல்லா பிளேயருமே சி கேட்டகரி லிஸ்ட்டை தான் பிடிப்பாங்க. டீம் ஓரளவுக்கு எல்லாருமே சேர்ந்து கலெக்டிவாக நல்லா பண்ணிட்டாங்க. பட் யாருமே ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கல. அதாவது கலெக்டிவான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. பி கேட்டகரிக்கு வர்ற அளவுக்கு ஒரே பிளேயர் ஓகன் பர்ஃபார்ம் பண்ணல, அது ஆஷு மாலிக் மட்டும்தான். மீத்துவுமே எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப பெரிய அளவாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அவருக்கும் சி கேட்டகரி தான் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் பக்கம் வரலாம். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீமில் கண்டிப்பாக அர்ஜுன் தேஸ்வால் ஏ கேட்டகரிக்கு வந்துடுவார். அண்ட் அவர் கூட சேர்ந்து லெஃப்ட்டுக்கான பிளேயரான அன்குஷ் ராத்தி, அவருமே ஏ கேட்டகரிக்கு இடம் பெற்றுவார். அண்ட் இது போக கவர் பிளேயரான ரேசா மெத்வகிரி, அவருக்குமே இந்த சீசன் ஏ கேட்டகரியில் இடம் இருக்குது. ஏன்னா அந்த லெவலில் லாஸ்ட் சீசன் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ மேக்ஸிமம் இந்த 3 பிளேயருக்குமே ஏ கேட்டகரி கிடைக்கும். அண்ட் பி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் சுனில் குமார் அண்ட் நம்ம அஜித் குமார், இந்த 2 பிளேயருக்குமே கண்டிப்பாக பி கேட்டகரியில் இடம் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய எல்லா பிளேயருமே ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீமில் சி கேட்டகரியில் தான் இடம் பிடிப்பாங்க. இப்போ நம்ம குஜராத் ஜெயண்ட்ஸ் டீம் பார்க்க வரலாம். குஜராத் ஜெயண்ட்ஸ் டீமில் ஃபசல் திரச்சலி மட்டும்தான் ஏ கேட்டகரி லிஸ்ட்டை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவருமே அவரோட ரேஞ்சுக்கு ஓகன் பர்ஃபார்ம் பண்ணலை. 62 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாரு. ஸோ அதனால் ஏ கேட்டகரிக்கு வந்துடுவார். பட் ஃபசலோட ரேஞ்சுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். பட் ஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இதுவே போதுமான பர்ஃபார்மன்ஸ் தான். பி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இங்கே கொஞ்சம் பிளேயர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வருவாங்க. யாரில்னா பர்தீப் தஹி அங்கே இடம் பெறுவார். அண்ட் அதே மாதிரி ராகேஷ் இருப்பார், சோம்பீர் இருப்பார், தீபக் சிங் இருப்பார், அண்ட் ரோஹித் குல்லியா இருப்பாங்க. இவங்க எல்லாருமே பி கேட்டகரியில் இடம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது போக மீதி இருக்கக்கூடிய எல்லா பிளேயருமே சி கேட்டகரி தான் பிடிப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம பெங்களூரு புல்ஸ் டீம் பக்கம் வரலாம். பெங்களூரு புல்ஸ் டீம்லேயுமே ஒரே ஒரு பிளேயர் தான் ஏ கேட்டகரியில் இடம் பெறுவார். அது யாருன்னா சௌரப் நந்தல் தான். சௌரப் நந்தல் ஓரளவுக்கு நல்லாவே ப்ளே பண்ணார். பட் இருந்தாலும் இவரும் பி கேட்டகரிக்கு திடீர்னு போனாலும் போகலாம். பட் மேக்ஸிமம் இவருக்கு ஏ கேட்டகரி தான் கொடுப்பாங்க. அண்ட் பி கேட்டகரியில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா பராத் அங்கே தான் இருப்பார், விகாஸ் கண்டோலா இருப்பார், சுர்ஜித் சிங் இருப்பார், அண்ட் சுஷீல் அப்படிங்கிற பிளேயருமே பி கேட்டகரிக்கு வருவாங்க. அண்ட் பெங்களூரு புல்ஸ் டீமில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய எல்லா பிளேயருமே சி கேட்டகரியை இடம் பெறுவாங்க. ஓகே, இப்போ நம்ம தமிழ் தலாஸ் டீம் பக்கம் வரலாம். தமிழ் தலாஸ் டீமில் 3 பிளேயர் ஏ கேட்டகரியில் வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. யாரெல்லாம்னா கேப்டன் சாகராத்தி கண்டிப்பாக இடம் பெற்றுவார். நம்ம நரேந்தர் கண்டோலாவும் கண்டிப்பாக இந்த சீசனும் ஏ கேட்டகரி லிஸ்ட்டில் வந்துடுவார். அண்ட் இவங்க கூட சேர்ந்து சாஹில் குலியா இவருமே வந்துடுவார். இந்த 3 பிளேயருமே வேறு லெவல் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 3 பிளேயருமே ஏ கேட்டகரியில் இருப்பாங்க. அண்ட் பி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலாஸ் டீமில் ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் வருவார். அது அஜிங்கியா பவர் மட்டும்தான். வேறு யாருமே பி கேட்டகரியில் இடம்பெற அளவுக்கு ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல அப்படிங்கிறத ஒரு உண்மை. அஜித்தாக இருக்கும் சரி, அபிஷேக்காக இருக்கட்டும் சரி, மோஹிதா இருக்கட்டும் சரி, ஹிமான்ஷு யாதவாக இருக்கட்டும் சரி, இவங்கெல்லாம் இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாம். முகமது ரேசா கபூத்துரங்கி நல்லா தான் ப்ளே பண்ணியிருந்தாரு. பட் இன்னமும் அதிகமான சான்சஸ் அவருக்கு கொடுத்துருந்தா மேபி அவர் பி கேட்டகரிக்கு வந்திருக்கலாம். ரொம்பவே கம்மியான மேட்ச் தான் அவர் ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ வேறு யாரெல்லாம் அஃபிஷியல் லிஸ்ட்டில் வராங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 4 பிளேயர்ஸை தவிர வேறு எல்லாருமே தமிழ் தலாஸ் டீமில் சி கேட்டகரி தான். ஓகே, இப்போ நம்ம தெலுங்கோட்டை டீம் பக்கம் வரலாம். தெலுங்கோட்டை டீமில் ஏ கேட்டகரி லிஸ்ட்டில் பவன்குமார் ஷெராவத் மட்டும்தான் இடம் பெறுவார். அவர் மட்டும்தான் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தார். வேறு யாருமே ரொம்ப சூப்பராலாம் ப்ளே பண்ணலை. ஸோ அதனால் கண்டிப்பாக ஏ கேட்டகரி லிஸ்ட்டில் பவன்குமார் ஷெராவத் மட்டும்தான் இருப்பார். பி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இங்கே கொஞ்சம் பிளேயர்ஸ் அதிகமாக இருக்காங்க. யாரெல்லாம்னா ரஜினீஷ் இருக்கார், வினய் இருக்கார், ஓம்கார் பட்டேல் இருக்கார், ராபின் சௌத்ரி இருக்கார், பர்வேஷ் பிஸ்வால் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே பி கேட்டகரி கிடைப்பதற்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதில் யாருக்கெல்லாம் ஏ கிடைக்கி, யாருக்கெல்லாம் பி கிடைக்கி. அண்ட் மீதி இருக்கக்கூடிய எல்லா பிளேயருக்குமே சி. இப்போ நம்ம பெங்கால் வாரியர்ஸ் டீம் பக்கம் வரலாம். பெங்கால் வாரியர்ஸ் டீமில் ஏ கேட்டகரியில் 2 பிளேயர்ஸ் இருப்பாங்க. மணிந்தர் சிங் இருப்பார். அண்ட் அதே மாதிரி சுபம் சிங் டேக்குமே இந்த டைம் ஏ கேட்டகரியில் சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 பிளேயருமே கண்டிப்பாக ஏ கேட்டகரியில் இடம் பெற்றுருவாங்க. அண்ட் பி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 3 பிளேயர்ஸ் வருவதற்கான சான்ஸ் இருக்குது. ஸ்ரீகாந்த் யாதவ் இருக்கார், நிதின்குமார் இருக்கார், வைபவ் கர்ஜே இருக்கார். இந்த 3 பிளேயருக்குமே பி கேட்டகரி கிடைப்பதற்கான சான்ஸ் இருக்குது. இந்த 5 பிளேயர்ஸை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா பிளேயருமே பெங்கால் வாரியர்ஸ் டீமில் சி கேட்டகரி லிஸ்ட்டில் தான் இருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம யூபி யோதா டீம் பக்கம் வரலாம். யூபி யோதா டீமை பொறுத்த வரைக்கும் பர்தீப் நர்வால் கண்டிப்பாக இந்த சீசனும் ஏ கேட்டகரிக்கு வந்துடுவார். பர்தீப் நர்வால் அவரோட ரேஞ்சுக்கு எதிர்பார்த்த அளவு பர்ஃபார்ம் பண்ணலனாலுமே ஏ கேட்டகரிக்கு தேவையான அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த சீசனும் பர்தீப் ஏ கேட்டகரியில் தொடருவார். இவர் கூட சேர்ந்து சுமித் சாங்வான் டிஃபெண்டர் அவருமே ஏ கேட்டகரி லிஸ்ட்டில் வந்துடுவார். அண்ட் பி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் விஜய் மாலிக் இருப்பார், சுரேந்தர் சிங் இருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிதேஷ்குமார் இவருமே பி கேட்டகரி லிஸ்ட்டில் வந்துடுவார். அண்ட் இது போக மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே சி கேட்டகரி லிஸ்ட்டில் தான் இருப்பாங்க யூபி யோதா டீமில்.
ஓகே, நம்ம கடைசியாக பார்க்க போகிற டீம் நம்ம யூமும்பா டீம் தான். யூமும்பா டீமில் ஏ கேட்டகரியில் ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது குமான் சிங் தான். குமான் சிங் கிட்டத்தட்ட 170 பாயிண்ட் கிட்ட ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் குமான் சிங்குக்கு கண்டிப்பாக ஏ கேட்டகரி கிடைக்கும். அண்ட் பி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ரிங்கு சர்மா இருப்பார். அண்ட் அமீர் முகமது ஜபர்தனேஸ் அவருக்குமே எங்கள் பி கேட்டகரி லிஸ்ட்டில் சான்ஸ் கிடைக்கும். அண்ட் இது போக மீதி இருக்கக்கூடிய எல்லா பிளேயருக்குமே சி கேட்டகரி லிஸ்ட்டில் தான் இடம் கிடைக்கும். ஸோ ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோக்காக நிறைய பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு என்னோட ப்ரெடிக்ஷனுமே சேர்த்து தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நிறையவே சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் அந்த கேட்டகரியை பிரிப்பாங்க. ஸோ ஒரு சில சேஞ்சஸ் வேணால் இருக்கலாம். பட் மேக்ஸிமம் இந்த லிஸ்ட் இப்படியே தான் வரப்போகுது. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணேன். ஸோ வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.